வணக்கம். இறை சுகம். உணவிலும் ஊடுருவும் என்ன அலைகள். ஒரு மகான் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் வந்து சொல்வது ஒரு தலைமையரின் நிலையாக இருக்கிறது. ஆசிரமத்துக்கு வந்து சொல்வது. அன்று அவர் தனது வீட்டுக்கு ஒரு நாள் உணவு அருந்துமாறு அழைக்கிறார். அதற்கு சுவாமிகளும் சம்மதிக்கிறாங்க. அன்று அவரால் போக முடியல எனில் போக முடியாத காரணத்தால் அவருடைய சீடரான அவருடைய தகுதிக்குரிய சீடரை அங்கே உணவு அருந்த அனுப்புகிறார் இந்த சுவாமிகள். அவரும் சென்று உணவு அருந்துகிறார். அருந்தும்போது அந்த செம்பு ஒரு வெள்ளிச்செம்பில் தண்ணி வைக்கிறாங்க. அது மேலேயே குறியா இருக்கிறார். இதை எப்படியும் தண்ணி போடணும் அப்படின்ட்டு அந்த செம்பு மேலேயே குறியா வைத்து கடைசியில் செம்பை தூக்கி சொல்லாப்பையில் போட்டார். ஆசிரியம் வழங்கிவிட்டு திருப்பி ஆசிரமத்துக்கு போய்விட்டார். எல்லாத்தையும் அங்கேருந்து அந்த மகான் பார்த்து கொண்டே இருக்கிறார். இவர் செய்கிறது அனைத்தையும். இவர் ஒரு நாள் 2 நாள் கடைசியில் மன சங்கடப்பட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சு சுவாமிகள் அப்படின்னு செம்பை அவரிடம் வெளிச்செம்பை கொடுத்துக்கிறார் அந்த குருவிடம். இங்கே இந்த தலைமையர் குடும்பம் எப்படி அவரை குற்றம் சொல்வது? சுவாமியோட சீடராஜின்னு இவங்க சங்கடப்பட்டு திருப்பி செல்கிறார்கள். ஒரு நாள் சுவாமிகள் என்ன ஆச்சு, அங்கே சமைச்சது யாருன்னு கேட்குறார். எங்கள் வீட்டு அம்மாவுக்கு முடியல, பக்கத்தில் கிராமத்தில் இருந்து ஒரு அம்மாவை சமைக்க விட்டோம், அது சமயக்காரங்க வேறு தான் அப்படிங்கிறார். அந்த பொண்ணு திருடும் குணம் உள்ளவள். அவள் சமைத்த உணவில் என்னுடைய சீடருக்கு அந்த எண்ணங்களை ஊடுருவி செம்பை இவர்தான் தேடி கொண்டு வந்துட்டார். இந்தாங்க சொம்புண்டு கொடுத்தாங்களாம். திருப்பி பெற்றுக்கொண்டு திருப்பி இல்லை நோக்கி வந்து விட்டார்கள். இதனுடைய நிலை என்னென்னா, உணவிலும் ஊடுருவம் எண்ணங்கள். யாருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ, சமைப்பவர் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால், அது நல்லெண்ணமாக இருந்தால் நல்லதே இருக்கும். அவர் குணங்கள் ஒரு மாதிரியா திருடுமாற்றல், பொறாமை இப்படி சார்ந்த குணமாக இருந்தால், நாம் சாப்பிட்ட உணவில் அது நமக்கு வந்து சேரும். அவர் போலவே அந்த உணவிலும் உணவை சமைத்தவர் எண்ணங்கள் போலவே அது ஊடுருவும் என்பது இது மூலம் நாம் அறிகிறோம். அதனால் உணவிலும் எண்ணங்களோடு இருந்து சமைத்து எண்ணமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.